பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, புதிய நாளை காண செய்திருக்கிறார் ஆண்டவர். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே என்று ஒரு அழகான பாடல் பாடப் போகிறோம். நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லி அழகாக அந்த பாடல்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தாயினும் மேலான அன்பு, அதுவும் 100% 100% அவருடைய அன்பு. அந்த அப்பேற்பட்ட அன்பு அது மாறாத நம்முடைய அன்பு, அது அவருக்கு கடன்பட்டதாக இருக்கிறது. நாமும் அவருக்கு கடன்பட்டதாக இருக்கிறோம். அவர் நமக்கு தந்த வெளியேறப்பட்ட அன்பு, அந்த அன்புக்கு ஈடாகுமாங்க? எதுவுமே ஈடாகாது. வாங்க அந்த பாடலை என்னோடு சேர்ந்து பாருங்க. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளவாலிபரே. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர்வாலிபரே. உங்களை அல்லவோ உண்மை வேதம் காக்கும் உய வீரரென பக்தரோதுகிறார். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர்வாலிபரே. ஆயிரத்தோருவர் ஆவீரல்லோ நீரும், அதை அறிந்து துதி செய்குவே. தாயினும் மடங்கு சதம் அன்புடைய சுவாமி இயேசுவுக்கு தயம் தந்திடுவே. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர்வாலிபரே. கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதோர்க்கு கடன் பட்டவர் கண் தீரக்கவே. பல்வழி அழியும் பாதை தப்பினோரை பறிந்து திருப்ப மீதம் பார்த்திடுவே. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர்வாலிபரே. தாழ்மை சற்குணமும் தயை காருண்யமும் தலைப்பதல்லோ தகுந்த கல்வி. பாலும் துர்குணமும் பாவ செய்கையாவும் பரந்தோட பார்ப்ப துங்கை பாரமன்றோ. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர்வாலிபரே. சுத்த சுவிசேஷம் தூரீரமாய் செல்ல தூதர் நீங்களே தூயன் வீரரே. கர்த்தரின் பாதத்தில் காலை மாலை தங்கி கருணை நீரை வசனம் கற்றிடுவே. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர்வாலிபரே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்கள், எவ்வளவு நேர்த்தியாக பாடியிருக்கிறார் ஐயா பொன்னுச்சாமி ஐயர் அவர்கள். எவ்வளவு அருமையாக ஆண்டவருடைய வார்த்தையை உணர்ந்து எழுதியிருக்கிறார்கள். பழைய பாடல், அவருடைய புகழ், ஆண்டவருடைய புகழ் ஓங்குவதற்காக அழகாக எழுதியிருக்கிறார். காலை மாலை உட்கார்ந்து அணு தினமும் அவரை தியானிக்க வேண்டும். அப்படி தியானிக்கின்ற பொழுது உங்க மனசுல ஒரு அமைதி குடிகொள்ளும், சமாதானம் குடிகொள்ளும், சந்தோஷம் குடிகொள்ளும், நிறைவு குடிகொள்ளும். அந்த விதமான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்தருளி அவரை தியானிக்கின்ற வேளையில பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் தாமே நம் அனைவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். God bless you.